வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் சென்னைக்கு அருகில் உள்ள திருவெளிச்சை எனும் ஊரில் உள்ள அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? ஹனுமன் ஜெயந்தி புரட்டாசி சனிக்கிழமை இந்த கோவிலில் விசேஷம். சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரனால் கண்டறியப்பட்ட இந்த ஆலயம் இன்றைக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்துள்ளது. இங்கு பசுபதீஸ்வரர், சித்தி விநாயகர், சிவசுப்பிரமணியர், சுந்தர வரதராஜ பெருமாள், கனகவல்லி தாயார், பிரித்திங்கரா தேவி மற்றும் வள்ளலார் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர். பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபடச் செல்கின்றனர். பக்தர்கள் இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு வடமாலை, வெற்றிலை மாலை சாற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். ஸ்ரீ ராமபிரான் சீதா தேவி லக்ஷ்மணனுடன் சன்னதி கொண்டிருக்க அவர்களை வணங்கியபடி அஞ்சலி ஹஸ்தத்துடன் மிக அற்புதமாக தரிசனம் தருகிறார் ஆஞ்சநேயர். இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரனால் கண்டறியப்பட்ட இந்த ஆலயம் இன்றைக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்துள்ளது. ஞானமும் செல்வமும் தருகிற திருத்தலம் என பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. பாகவதபுரம் என்னும் ஊரில் அவதரித்த ஞானச்சேரி ஞானிகள் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரர் சிறு வயதில் அங்கிருந்த ஆலயத்தில் இறை பணிகளை செய்து வந்தார். அப்போதே அதே போன்று தானும் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என ஆவல் கொண்டாராம். அதன்படி 95ஆம் வருடம் திருவெளிச்சை கிராமத்தில் பசுபதீஸ்வரர், சுந்தர வரதராஜ பெருமாள் ஆகியோருக்கு கோவில் எழுப்பினார் என்கிறது ஸ்தல வரலாறு. இக்கோவிலின் மூலவர் ஆஞ்சநேயர், தாயார் கனகவல்லி. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் சென்னை வண்டலூரில் இருந்து கேளம்பாக்கம் செல்லும் வழியில் மலை ஆஞ்சநேயர் கோவிலை தரிசிக்கலாம். அருகிலேயே வலதுபுறமாக ஒரு சாலை பிரிகிறது. இதில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் திருவெளிச்சை கிராமத்தை அடையலாம். அருகிலுள்ள ரயில் நிலையம் தாம்பரம், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.